ஒரு கார்த்தி ஒரு படம் நடிச்சாரு. கடைக்குட்டி சிங்கம்னு. அண்ணன் தம்பி 2 பேருக்கு இப்படி படம் எடுக்கிறதே வேலையா போச்சு. அதில வந்து கார்த்தியோட அப்பா சத்யராஜுக்கு 2 பொண்டாட்டியோ, 3 பொண்டாட்டியோ ஆம்பள புள்ள வேணும்னு கல்யாணமா பண்ணி தள்ளும் ஆளு. அப்புறமா கடைக்குட்டி சிங்கம் சூர்யா பொறப்பாரு. கார்த்தி பொறப்பாரு. அவர் பொறந்தோனே ஒண்ணு அப்படி ஒரு படம். அதில விவசாயி ஏத்தி என்னய்யா இது? ஒரு ஆம்பளை 3 கல்யாணம் பண்ணுறான். இந்த காலத்தில் அப்படி ஒரு படம் வருது. ஜாலியாக பார்த்து ஓகே நார்மல்ன்றீங்க. ஏன் ஒரு பொண்ணு 3 கல்யாணம் பண்ணுற மாரி ஒரு கதை எழுதுங்க. ஒரு படம் எடுங்க. அது எங்கள் சொசைட்டி ஏற்றுக்குமா? அந்த படம் ஓடுமா? டைரக்டர் ஒத்துக்க மாட்டான், நடிகர்னு ஒத்துக்க மாட்டான், பார்க்குறவனு ஒத்துக்க மாட்டான். இப்போ இதே படத்தில் ராதிகாவுக்கு 40 வயசு, மாசமான அவன் புள்ள 40 வயசில் ஊர் ஊராக போய் சுற்றி ஜல்சா பண்ணுற பணம் இருக்குது. அவங்க அம்மா 40 வயசில் தனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் இந்த படம் நல்லா இருந்திருக்குமா? இந்த சொசைட்டி ஏற்றுக்குமா? இது சொசைட்டிக்கான படம்னு சொல்லுவாங்களே, எனக்கு புரியலையே. இதே படத்தில் ஹீரோயின் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கிறாங்க. சூர்யா மட்டும் தான் லவ் பண்ணுறாங்க. ஏன் அவங்களுக்கு ஒரு 10 லவ் வைங்க. வச்சா இந்த சொசைட்டி ஏற்றுக்காது. இந்த படத்தை பார்க்குற ஏற்றுக்க மாட்டான், டைரக்டர் ஏற்றுக்க மாட்டான், நடிக்கிறவன் ஏற்றுக்க மாட்டான். அதானே இவங்கெல்லாம் என்ன ஏற்றுப்பானோ அதை படமாக சொல்கிறாங்க. இவன் படமாக என்ன வைக்கிறானோ அதெல்லாம் ஏற்றுக்கிறானுங்க. என்ன கருமண்டா இது? காலங்காலமாக இன்னைக்கு ஏற்றல, காலங்காலமாக எக்கச்சக்க படம் வந்து போச்சு. எல்லா படத்துலையும் பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது ரொம்ப நாளாக. பொண்ணா பிறந்தா கழுத்து நீட்டிக்கணும். அந்த காலத்து பாக்யராஜ் படம் எடுத்த சின்ன வீடுன்னு ஒரு படம். சின்ன வீடு வச்சுக்கிறது நார்மல் தான். புருஷன் சின்ன வீடு வச்சுக்கலாம், அவன் திருந்துவான், ஏற்றுக்கணும். எவ்வளோ படம். லிவிங் ஸ்டோர் படத்தில் சரக்கு போட்டு வேற ஒரு பொண்ணை வந்து தப்பாக இருந்து அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிடும். 2 பொண்டாட்டி நார்மல். சார்த்துக்குமார் ஒரு படத்தில் தண்ணியில் வந்து குளிர் தாங்க முடியாமல் தேவயானை கிட்ட தப்பாக நடந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்துடும். தேவயானை ஒரு பொண்டாட்டி, இந்த பக்கம் ரம்யா கிருஷ்ணன் ஒரு பொண்டாட்டி. இப்படி ஒரு படம். இது நம்ம ஏற்றுப்போம், ஜாலியாக பார்த்துப்போம். இதெல்லாம் சொசைட்டிக்கான படம்னு இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் அப்பயே சொல்லியிருப்பான். இப்பயே சொல்கிறானுங்க, அப்போ சொல்லிட மாட்டாங்களா? இப்படி சொல்லி இதான் சொசைட்டி, இப்படி தான் இருக்கணும்னு. ஆம்பளை எப்படி இருந்தாலும் சூப்பர்ப்பா, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பெண்கள் இப்படி தான் இருக்கணும். பெண்கள் வந்து இது எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன கட்டமைக்குது? தப்புனா எல்லாம் தப்பு. குடிக்கிற தப்புனா தப்பு தான். ஆம்பளையும் குடிக்கக்கூடாது, பொண்ணும் குடிக்கக்கூடாது. இதுனா பொண்ணு குடித்தா மட்டும் தப்பு, ஆம்பளை குடித்தா தப்பு இல்லை. சிகரெட் பிடிச்சா தப்பு, ஆம்பளை பிடிச்சாலும் தப்பு தான், பொண்ணு பிடிச்சாலும் தப்பு தான். அந்த மாதிரி தான் ஒரு ஆம்பளை 2 பொண்டாட்டி வச்சாலும் தப்பு தான். அப்போ ஆம்பளை 2 பொண்டாட்டி வச்சு நியாயம்னா பெண்களுக்கு என்ன ஆச்சு? அப்புறம் அந்த நியாயம் பெண்களுக்கு மட்டும் நியாயம் இல்லை. இல்லைப்பா நாங்கள் எப்போப்பா நியாயம்னு சொன்னோம்? அதெல்லாம் நாங்கள் சொல்ல, இப்போ நாங்கள் எதிர்க்கிறோம்ப்பா. எங்கே எதிர்த்தீங்க? ஒருத்தன் பைத்தியக்காரத்தனமா இது சொசைட்டிக்கான படம்ன்றான், அவனை எதிர்த்தீங்களா? நீங்கள் படம் பார்த்து நீங்கள் உணர்றீங்களா தப்பாக இருக்குது? இது நார்மலைஸ் பண்ணுறாங்க, இது ரொம்ப தப்பாக இருக்குதுன்னு தோணலையா? இன்றைக்கி நேற்று இல்லை, காலங்காலமாக இருக்குது. எல்லா படத்துலையும் இது